குற்றால அருவிகளில் தொடர்ச்சியாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. கனமழை காரணமாக குற்றால அருவிகளில் தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், நேற்றைய தினமே பார்த்தோம் பரவலாக வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்தது. இன்றைய எப்படி இருக்கு? தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழையானது பெய்து வருகிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர் மழை காரணமாக குற்றால அருவிகளில் தொடர்ந்து 6வது நாளாக இன்றும் வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டுள்ளது. குற்றாலத்தில் உள்ள பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி என அனைத்து அருவிகளிலுமே தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. இருந்த போதிலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தொடர்ந்து 2 முறை காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதன் காரணமாக அருவி பகுதியில் உள்ள தடுப்பு கம்பிகள் மற்றும் உடைமாற்றும் அறை உள்ளிட்டவற்றில் சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் தொடர்ந்து இந்த அருவியினுடைய ஆர்ப்பரிப்பு என்பது குறையாத சூழ்நிலையில் இன்றும் 6வது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறையை முன்னிட்டு இந்த பகுதிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பலர் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழ்நிலையும் காணப்படுகிறது. சபரிமலை தற்போது திறக்கப்பட்டுள்ளதன் காரணமாக அந்த பகுதிக்கு வந்த சபரிமலை ஐயப்ப பக்தர்களும் குளிப்பதற்கு ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில் மழை என்பது தொடர்வதன் காரணமாக அருவியில் மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என கூறப்படுகிறது. வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது அந்த பகுதியில் ஏற்கனவே 100 மீட்டருக்கு முன்பாக காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் காரணமாக தூரத்திலிருந்து அருவியை மட்டும் பார்த்து செல்லக்கூடிய சூழல் இங்கு உருவாகியுள்ளது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தர மகேஷ்.